Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா ரொம்ப வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இது பன்னீர் ஜிலேபி மாதிரி இருக்கும். ஆனா இதுல நம்ம கோதுமை மாவும் சேர்த்து பண்ண போறோம். சோ பன்னீர் கோதுமை மாவு ஜிலேபின்னு வச்சுக்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி பேர் கொடுத்திருக்கேன். நீங்க எந்த மாதிரி பேர் கொடுக்க விருப்பப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது பார்க்கிறதுக்கு எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குல, டேஸ்ட் அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லப்போனால் ஒரு வகையில் ஜிலேபி மாதிரி ஒரு வகையில் குலாப் ஜாமுன் மாதிரி கூட இருக்கும். ஆனால் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு சட்டுன்னு பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை. இதை நம்ம வீட்டில் பண்ணதுன்னு யாருமே சொல்ல முடியாது, அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சின்னதாக கட் பண்ணினா பன்னீர் சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு பன்னீர் இருக்கும். நான் வீட்டில் பண்ணின பன்னீர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர் கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இது அரைப்பட்டிருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு குங்குமப்பூ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் போல் குங்குமப்பூவை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், இது கலருக்காக சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடிக்கும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நம்ம ஜாங்கிரி பண்ணுற அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு ஸ்டார் நாசல் வச்சுக்கோங்க. நான் பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசல் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பைப்பிங் பேக் இல்லைன்னா கவலைப்பட வேணாம். பால் பேக்கெட் இருக்குல்ல, அதில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். அந்த பேக்கில் இந்த மாவை நிரப்பிட்டு ஒரு தோசை கரண்டியில் எண்ணெயை தடவிட்டு அதில் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே பட்டர் குக்கீஸ் மாதிரி இருக்குல்ல, ஆனால் டேஸ்ட் சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை சூடான எண்ணெயில் இந்த மாதிரி தள்ளி விடணும். அவ்வளோதான். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். அந்த கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதை அப்படியே எண்ணெய்க்குள்ளே டிப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அதை தள்ளி விடுங்க. இப்போ நான் பண்ணுறேன்ல, இதே மாதிரி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாகவே கூட பிழிஞ்சு விடலாம். நம்ம தோசை கரண்டியில் பிழிஞ்சு தான் உள்ளே தள்ளணும்னு இல்லை, டைரெக்டாக புளியலாம். ஆனால் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ஷேப் கிடைக்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு தனியாக வச்சுருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஜீரா பாகில் போடணும். ஸோ இதே மாதிரி மீத இருக்க எல்லாத்தையும் பொரித்து வெளியில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஜீரா பாகு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்வீட்டை இதில் சேர்த்துடணும். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. லேசாக நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா பிசுப்பாக இருக்கணும். அதாவது குலாப் ஜாமுன் பதத்துக்கு. குலாப் ஜாமுனுக்குலாம் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது.
இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை சேர்த்துடணும். இது போல் ஜீரா பாகில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் பாருங்கள், சின்னதாக நீளமாக ஒரு ஸ்வீட் கிடக்கல, அது வந்து கடைசி மாவில் நான் லேசாக பிழிஞ்சு விட்டது. இங்கே இந்த மாதிரி கூட பண்ணலாம். கடைசியாக டிசைன் போட முடியலை, அதனால் நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரலைன்னா நீங்கள் நீளமாக கூட பிழிஞ்சு சுடலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜீரா பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் சில்வர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் நார்மலாக பிளெயினாக கூட சர்வ் பண்ணலாம். கூடவே கொஞ்சம் நட்ஸும் நம்ம தூவி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் பாதாமும் பிஸ்தாவும் தூவியிருக்கேன். கூடவே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஜீரா பாகு இருக்குல்ல, சக்கரை பாகு, அதை வந்து இதில் கொஞ்சம் போல் சேர்த்துருங்க. மேலாப்பில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா க்ளோஸியாக மின்னுதில். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். முற்றிலும் புதிய சுவையில் இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியை ஃபோட்டோ எடுத்து அதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அருமையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.